தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க, தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க ஆயத்தமா? இதோ உங்களுக்காக ஒரு சிறப்பு நற்செய்தி. அக்டோபர் 1-2 அரசு விடுமுறை தினத்தன்று விசேஷித்த சுவிசேஷ ஜெப முகாம் நடைபெற இருக்கிறது. காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல். வின்சென்ட்ராஜ், சகோதரி கலா வின்சென்ட்ராஜ், சகோதரர் ஜோனத்தான், சகோதரி ஏஞ்சலின் ஜோனத்தான். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ராஜ்யத்தில் அறுவடை மிகுதியாயிருப்பதினால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் தேவ சித்தம் செய்யவும் இந்த ஜெப முகாமில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆராதனை உமக்கே
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். தீத்து 2ஆம் அதிகாரம் 13 நம்ம பார்க்கும் பொழுது அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி தேவனை சொல்லி மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கு மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாக்குதலை எதிர்நோக்கி இருக்கிற அப்படின்னு எழுதுகிறார். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு நம்மை கொண்டு போகிற ஒரு தேவன் இருக்கிறாரா. அவருக்கு பேர் என்னன்னா மகிமை மகாதேவன் என்று சொல்லுகிறார். மகா மேன்மையானவர் மகாதேவன். மகான்றது என்ன தெரியுமா? அவரோடு யாரையும் ஒப்பிட முடியாது. அவருக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது, இந்த பூமியிலே கிடையாது. அப்படிப்பட்ட மகா மேன்மையுள்ள தேவன். அதனால தான் பைபிளில் அவருக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்குது. அதில் ஒரு நாமம் மகாதேவனும் அப்படி என்று கர்த்தருடைய வசனம் அப்படி சொல்லுகிறது. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது எவ்வளவோ நன்மை அற்புதங்களை செய்திருக்கிறார். நயின் பட்டணத்து விதவையை பற்றி லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஒரு விதவை கைம்பெண், ஒரே மகன்தான். திடீரென்று இறந்து போனான் அந்த வாலிபன். எவ்வளோ வேதனை இல்லை? இனி நம்பிக்கையற்று வயதான காலத்தில் யார் என்னை பராமரிப்பார் என்று அழுது ஊராரெல்லாம் சேர்ந்து அடக்கம் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க. அடக்கம் பண்ணிட்டா 2 நாள் இருந்து ஆறுதல் படுத்திட்டு போயிடுவாங்க. இந்த செய்தி யாருமே இயேசுவுக்கு சொல்லி அனுப்பலை. இல்லை இயேசுநாட்ட உதவி கேட்டும் அவங்க ஜெபிக்கலை. இந்த கைம்பெண் அழுகிறத பரலோக மகாதேவன் அதை கவனித்தார். தேடி போய் அந்த தூக்கிட்டு போனவனை, அந்த வாலிபனை நிறுத்துங்கள், பாடை நிறுத்துங்கள் என்று சொல்லி, வாலிபனை எழுந்துரு என்று சொல்லி அந்த வாலிபனை உயிரோடு தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? எவ்வளோ அற்புதம் செய்தார் தெரியுமா? அந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உயிர். அப்போ ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்களா, அந்த இடத்துல அவருக்கு ஒரு பேர் வைக்கிற, இன்று மகா தீர்க்கதரிசியானவர் நம்மிடத்தில் தோன்றியிருக்கிறார். மகா தீர்க்கதரிசி. அவர் வார்த்தை ஒன்றும் கூட கீழே விழுகலை. அந்த வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் அந்த இடத்துல பெயர் வைத்தார்கள். லூக்கா 7:16 பார்க்க, மகா தீர்க்கதரிசியானவர். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், அந்த தேவன் இன்றைக்கு மகா தீர்க்கதரிசியாக உங்கள் குடும்பத்தில் வெளிப்படுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, எபேசியர் 1:19 அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள கண்களை தரணுமா. ஏன்னா மகா மேன்மையான தேவன், மகா மேன்மையான தேவன். அவருடைய வசனங்கள்ல அவ்வளவு கிருபை இருக்குது, அவ்வளவு மேன்மை இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. நம்ம என்னமோ வீடு வேணும், வேலை வேணும், பணம் வேணும், இதுக்கு தான் தேடுறோம். ஆனால் அதை காட்டிலும் ஒரு கிருபையை, நித்தியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதே எபிரேயரில் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தை அவர் வச்சிருக்காராம். யாரும் அங்கே போக முடியாது. இந்த பூமியில் ஊழியம் செய்த ஆசாரியர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஆலயத்தில் உள்ளே போய் தலையை காட்டுவாங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தால் சில பேர் அது தெரியாதவங்கன்னா கேட்டோடு அனுப்பிடுவீங்க, திறக்க மாட்டீங்க. சில தெரிஞ்சவங்க அப்படின்னா அந்த அந்த வராண்டா வரையும் கூப்பிடுவீங்க. சில பேரை ரிசப்ஷனோடு அனுப்பிடுவீங்க. சில பேரை இங்கே இருந்துட்டு போன்றுவீங்க. அதே போல தான் நித்தியம் என்பது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு நம்மை கொண்டு போகத்தான் இயேசு நமக்காக ரத்தம் சிந்து ஒரு ஆசாரியராய் பரிந்து பேசுகிற மகா பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் மகா ஆசாரியராக இருந்து
உங்களுக்காக பரிந்து பேசி வேண்டாத தீமைகளுக்கும் உலக கவலைக்கு உங்களை விலைக்கு பாதுகாத்து இந்த நாளில் ஒரு சமாதானத்தோடு நீதியோடு பரிசுத்தத்தோடு நீங்கள் அவரை பின்பற்றி வாழ உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நேரத்துக்காக கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுதும் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஜெபிக்கிறார்களோ, நீ மகாதேவனும் மகா தீர்க்கதரிசியுமாய் மகா மேன்மை உள்ளவருமாய் இருந்து உம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலத்தில் நிலைநிறுத்துவீராக. எல்லா குறைவுகளை நிறைவாக்கி எதிர்ப்புகளை தடைகளை நீக்கி இந்த நாளில் அற்புதமாய் நடத்தும்படி உங்க தயவுக்கும் கிருபைக்கும் மகிமைக்கும் வல்லமைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாளில் அற்புதமாக உங்களை நடத்துவார். ஆமீன்.